டெக்னிக்கல் அனாலிசிஸில் எக்கச்சக்க ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் நாம் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு தேவையெல்லாம் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, அதை மாஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி டீட்டெயிலாக போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இங்கே வந்துருங்க. ஸோ நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா ஐம் அரவிந்த். நான் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்விங் ட்ரேடர். ஸோ இந்த சேனலில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அ ட்ரேடர் ஹூ ஸ்ட்ரகிள்ஸ் டு மேக் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிற சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது லெட்ஸே வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 100 ருபீஸில் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஒரு 100 ருபீஸில் வந்துட்டு ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. இப்போ பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு இந்த 100ல் வந்துட்டு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் அது வந்துட்டு மேலே போய்கிட்டே இருக்குது. ஒரு 150 ரேஞ்ச் வரை போகுதுன்னு வச்சுக்குவோம். இந்த 150 ரேஞ்ச் வரை மேலே போயிடுச்சு. போனதுக்கப்புறமா செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த 150ல் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு செல்லர்ஸ் வந்து கீழே தள்ள ஆரம்பிச்சுறாங்க. அதாவது செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் வந்துட்டு அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருது. அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே வருது. பட் இந்த டைம் வந்துட்டு பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்னால் 100 வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் வந்துட்டு 110 அந்த மாதிரி அதுக்கு முன்னாலேயே வந்துட்டு நான் வந்துட்டு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு 110 வரும்போதே இந்த தடவை வந்துட்டு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் 110 வந்தோடனே இவங்க பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அப்படியே மேலே போக ஆரம்பிக்குது. திரும்ப அங்கேருந்தே இப்படி மேலே போக 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 அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, 150 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் 140லேயே செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போது இவங்க இவ்வளோ முன்னாடி வாங்குறதுக்கும் இவங்க இவ்வளோ முன்னாடி செல் பண்ணுறதுக்கும் என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். என்ன நியூஸ், மேபி குட் நியூஸ் பேட் நியூஸ் எது வேணாலும் இருக்கலாம். பட் நமக்கு அது தேவையில்லை. நமக்கு வந்து இந்த மாதிரி செல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ தட் இப்போ வந்துட்டு 140 இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்து செல் பண்ண இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அது அப்படியே கீழே இறங்கிட்டு வந்துட்டே இருக்குது. இப்போது 120 வரும்போதே பையர்ஸ் வந்துட்டு திரும்ப பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 110 வரைக்கும் கூட வந்துட்டு இந்த தடவை அவங்களால வெயிட் பண்ணல. 120 வரும்போதே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பை பண்ணுறதுக்கு. ஸோ தட் அது வந்துட்டு இன்னும் மேலே போக ஆரம்பிக்குது. இப்படி மேலே மேலே போக போக இப்போ வந்துட்டு 130 வரும்போதே செல்லர்ஸ் வந்துட்டு விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து அப்படியே கீழே வருது. இப்படியே கீழே வருது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான செல்லிங்கும் பையிங்கும் நடந்துகிட்டே இருக்கு. இப்போது இது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இதில் இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணினோம்னா இதுதான் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இப்போது இந்த மாதிரி அக்ரெசிவாக இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கும்போது, இவங்க பை பண்ணும்போதும் இவங்க செல் பண்ணும்போதும் ஏதோ ஒரு பக்கம் தான் வந்துட்டு பிரேக் அவுட் ஆக போகுது. எய்தர் இந்த சைடு பிரேக் அவுட், இந்த சைடு பிரேக் அவுட் ஆகும். பையர்ஸ் வந்துட்டு வாங்கி இந்த சைடு பிரேக் அவுட் ஆகும், இல்லை கீழே பிரேக் டவுன் ஆகும். நம்ம வேலை என்னன்னா, எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம அந்த சைடு போய் நின்றுக்கணும், அவ்வளோதான். பட் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு பொசிஷன் எடுக்கணும். அது வரைக்கும் நம்மளா ஒரு அசம்ஷனில் இது மேலே தான் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நாம் பொசிஷன் எடுத்துடவே கூடாது. இப்போது லெட்ஸே இப்போ வந்துட்டு இங்கே இது வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு நாம் லாங் போய்க்கலாம். அதுவும் ஸ்டாப் லாஸ்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கணும். அது மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா வந்துட்டு லாங் போய்க்கலாம். அண்ட் ஆல்வேஸ் இப்போ வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பிரேக் அவுட் வந்துட்டு கொஞ்சம் ஹியூஜ் பிரேக் அவுட் அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். க்ரீன் கேண்டில் இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த க்ரீன் கேண்டில் வந்துட்டு மோஸ்ட்லி கொஞ்சம் ஹியூஜ் கேண்டிலாக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ வந்துட்டு இங்கேருந்து வந்த பையர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதை வந்துட்டு அக்ரெசிவாக வாங்குறதுனால அது ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஷார்ட் போனவங்க எல்லாருக்கும் இங்கே வந்துட்டு பைபேக் வச்சுருப்பானுங்க. அதாவது ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா
அதுவும் சேர்ந்து பைபேக் ஆகும்போது எல்லாம் சேர்ந்து இது இந்த மாதிரி சேர்ந்து இங்கே வந்துட்டு ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு லாங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதுதான் வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி அண்ட் ஹியூஜ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ரீசன் வந்துட்டு இதுதான். இப்போ வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு லைவாக சார்ட்டில் வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எல்லா சார்ட்லேயும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக தான் இருக்கும், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சார்ட்டில் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படியே இதே மாதிரி ஃபார்மேஷன்லாம் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துட்டு சார்ட்டில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்துருக்கேன். இப்போது இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். நான் திரும்ப கூட உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இப்போது மேலே வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். 1 2 3 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே அதே மாதிரி சப்போர்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கேருந்து இப்படி சப்போர்ட் ஆகுது, இப்படி சப்போர்ட் வருது, இங்கே ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வராது ரியல் டைம் சார்ட்டில். நாம் வந்துட்டு இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு இப்படி பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனோன்னா மூவ் எப்போவுமே ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மூவ் வந்துட்டு ஒரு நல்ல மூவ் மேலே வந்துட்டு கொடுக்குன்ற மாதிரி தான். ஏன்னா வந்துட்டு அக்ரெசிவாக இருக்காங்க இல்லையா, பையர்ஸும் செல்லர்ஸும் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அக்ரெசிவாக வந்துட்டு அவங்க வந்துட்டு இருக்கிறதுனால அதோட மூவ்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஹியூஜாக தான் இருக்கும், பெருசாக தான் இருக்கும் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் கூட. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்து மூவ்மெண்ட்டை பாருங்கள். இங்கே இதுதான் பிரேக் அவுட் கேண்டில். இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். இங்கே என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் இஸ் சப்ஜெக்டிவ். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு சில பேர் வந்துட்டு இந்த இடத்துல வைப்பாங்க, சில பேர் இந்த கேண்டில் க்ளோஸில் வைப்பாங்க, இன்னும் சில பேர் இந்த லைனுக்கும் கீழேயும் கூட வைப்பாங்க. ஏன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அது இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் கீழே வர வந்து இந்த லைனை கூட வந்துட்டு தொட்டுட்டு கூட மேலே போகலாம். ஸோ தட் இங்கே கூட வைப்பாங்க. ஸோ வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். இப்போது அடுத்த சார்ட் பார்க்கலாம். இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி கீழே வந்திருக்கு, மேலே போகுது. அடுத்து இதுக்கு முன்னாலேயே சப்போர்ட் வந்துட்டு இங்கே மேலே போயிடுச்சு. மேலேயும் செல்லர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இதுவரை வெயிட் பண்ணாமல் இங்கேயே செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கீழேயும் பையர்ஸ் வந்துட்டு இது 2 லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இங்கேயே பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அதே மாதிரி இங்கே வருது. ஸோ இதை வந்துட்டு நாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போது இதோட பிரேக் அவுட் கேண்டில் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மூமெண்ட் போயிருக்கு. எத்தனை % மூமெண்ட் போயிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 47% போயிருக்கு வித்தின் ஒரு 3 monthsக்குள்ளார. அடுத்த சார்ட் பார்க்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து இது மேலே மட்டும்தான் பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, கீழே கூட பிரேக் டவுன் ஆகலாம். ஸோ இது வந்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கிறது, மேலேருந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே சப்போர்ட், இதுவரை வெயிட் பண்ணாமல் இங்கேயே சப்போர்ட், இதுவரை வெயிட் பண்ணாமல் இங்கேயே சப்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ பையர்ஸ் வந்துட்டு அக்ரெசிவாக பை பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட மேலேருந்து செல்லர்ஸ் வந்து
இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ தட் அப்புறம் இன்னொரு கைஸ், இப்போ வந்துட்டு மேலே பிரேக் அவுட் மேலே வந்துட்டு பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு அதுக்கு பேர் பிரேக் அவுட். கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் பிரேக் டவுன். ஸோ இங்கே வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதுக்கடுத்து மூமெண்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, 25% ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னில். இப்போ அடுத்தது ஆக்சுவலாக செபியோட நியூ ரூல்ஸில் வந்துட்டு கரண்ட் சார்ட்டை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் நான் வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி உள்ள சார்ட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து இப்படி மேலே ஏறி இருக்கு, திரும்ப இங்கே கீழே இறங்கிட்டு இதுவரை இல்லாமல் இங்கேயே மேலே போகுது, திரும்ப இங்கே இதுக்கு முன்னால் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வரை இல்லாமல் வந்துடுது. இங்கேயும் முன்னாடியே பையர்ஸ் வந்துட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் நம்ம வந்துட்டு இதை இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே கீழே வர இப்படி வந்து ரீடெஸ்ட், இந்த பிரேக் அவுட் ஆகிருச்சு, திரும்ப கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட் ஆகிட்டு கரெக்டாக இந்த லைனோட சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அடுத்து பாருங்கள், கரெக்டாக இந்த லைன் வர ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு மூமெண்ட். இப்போ வந்து நீங்கள் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் வந்துட்டு இப்போ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு லாங் போகிறாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஹியூஜ் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் 10%. ஸோ தட் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம் ரீடெஸ்ட்காக. இந்த மாதிரி ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறமா இங்கே வந்துட்டு நீங்கள் என்டர் ஆகலாம். இப்போது இங்கே நீங்கள் என்டர் ஆகும்போது அந்தளவுக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்காது, உங்களுக்கு ஒரு 6% 5%குள்ளே இருக்கும். அதுவே நீங்கள் பிரேக் அவுட் ஆனதுக்கு உடனே போனீங்கன்னா 10%க்கு மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதோட மூமெண்ட் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் மூமெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அக்ரெசிவாக வந்துட்டு பை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ தட் அதோட மூமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஹியூஜ் ஸ்டாப் லாஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் எய்தர் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு வே என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன். இது ஒரு பேட்டர்ன், இப்படி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டில் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி ஹியூஜ் பிரேக் அவுட்டாக இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ தட் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம என்டர் ஆகுறது அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர்எல்ஸ் ஹியூஜ் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா ஹவர்லி கேண்டில் போயிட்டு, அதாவது 1 hour கேண்டில் அந்த மாதிரி போயிட்டு அதில் பிரேக் அவுட் எந்த கேண்டில் ஆயிருக்கோ ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் போய்கிட்டு இதில் ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு என்டர் ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு நீங்கள் என்டர் ஆகிக்கலாம். இப்போ டே டைம் ஃப்ரேம் முடிகிற வரை நீங்கள் வெயிட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவே ஸோ தட்
இந்த மாதிரி டைமில் 1 hour டைம் ஃப்ரேம் ஹார்லி டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நீங்கள் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா என்டர் ஆனால் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் மினிமலாக இருக்கும். பட் இட்ஸ் ஆல் சப்ஜெக்டிவ். உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு இன்னும் நல்ல கன்ஃபர்மேஷன் இருந்தால் பெட்டர் டே டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆனால், ஸோ தட் நான் வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு ட்ரேட் எடுப்பேன். எனக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹியூஜாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டே டைம் ஃப்ரேம் முடிகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணலாம். இல்லை ஸ்டாப் லாஸ் மினிமலாக இருந்தால் பெட்டர் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஹவர்லி டைம் ஃப்ரேம் செக் பண்ணி இதில் வந்து இந்த பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் வர வெயிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு வைக்கலாம். இப்போ நான் ஏன் வந்துட்டு இந்த கேண்டிலில் நான் வச்சுருக்கேன், இதை வைக்கல, ஏன்னா வந்துட்டு இங்கேயே வந்துட்டு லைனை கிராஸ் பண்ணிடுச்சு. பட் நான் ஸ்டில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஆல்ரெடி ஃபியூ கேண்டில்ஸ் பிஃபோர் இந்த கேண்டில் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு நல்ல செல்லிங் ப்ரெஷரோ இருக்கிற ஒரு கேண்டிலாக இருந்திருக்கு. ஸோ தட் இந்த லெவலையும் கிராஸ் பண்ணிட்டா வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி, ஒரு ஒன் மோர் கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். இது இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனதுனால இந்த லெவல், ஏன்னா வந்துட்டு இப்போது ஆல்ரெடி இந்த கேண்டில் வந்துட்டு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால மேபி இதுவரை வந்துட்டு கூட திரும்ப கீழே இறங்க சான்ஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம வந்துட்டு இந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகி இதுவரை வந்ததுக்கு அப்புறமா என்டர் ஆனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒன் மோர் கன்ஃபர்மேஷன் மாதிரி ப்ராபபிலிட்டி, கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இஸ் மோர் லைக் தட். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே என்டர் ஆகுறது பெட்டர். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மினிமலாக கிடைக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு இந்த 1 hour கேண்டில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடுத்த சார்ட் இது வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப பெரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் ஓகே இருக்குது, பட் அதாவது என்னன்னா இப்போது கொஞ்சம் டைம் பீரியட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அது ஒரு வேலிட் பேட்டர்னாக வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு எந்த பேட்டர்ன் இருந்தாலும் சரி, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன், எந்த பேட்டர்னாக இருந்தாலும் டைம் பீரியட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு பவர் கொஞ்சம் ஜாஸ்தின்ற மாதிரி. இப்போது லெட்ஸே வந்துட்டு இங்கே ஆரம்பிச்சிருச்சு இந்த பேட்டர்ன் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி ஒரு 6 months கிட்ட இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதோட பவர் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இதை இங்கே பார்க்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு 1 monthக்குள்ளே தான், 1 or 2 monthsக்குள்ளே இருக்குது. இட்ஸ் ஓகே. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்துட்டு டைம் பீரியட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வந்துட்டு அது கொஞ்சம் பெட்டர், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்கே சப்போர்ட், இங்கே திரும்ப முன்னாடியே ரெசிஸ்டன்ஸ், இங்கே முன்னாடியே சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ முன்னாடியே ரெசிஸ்டன்ஸ், இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த பேட்டர்ன் வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நீங்கள் எதர் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இங்கே வைக்கலாம், இல்லைன்னா இங்கே வைக்கலாம். பட் அது உங்களோட ரிஸ்க் அப்படைட் பொறுத்து. இப்போ இங்கே வச்சா 1:3 கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் தான். இது ஒரு நல்ல ஒரு செட்டப் இங்கே நடந்திருக்கு. இப்போது அடுத்த சார்ட் பார்க்கலாம். நான் இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு இப்போ காட்டுறதுக்காக. ஏன்னா இப்போ நான் லைவில் தேடிட்டு இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா சார்ட்டையும் கோ த்ரூ பண்ணிட்டு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி. இப்போ இது வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு இந்த மாதிரி சாரி,
இந்த மாதிரி நடக்கலை. பட் இங்கே கண்டினியூஸாக இப்படி மேலே போய்கிட்டே இருக்குது, அங்கே கண்டினியூஸாக கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ தட் இதை வந்துட்டு நாம் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்படி சப்போர்ட் வந்துட்டு மேலே 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 ஹையர் ஹையில் தான் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது, மேலே மேலே தான் போய்கிட்டே இருக்குது. ஸோ தட் நம்ம வந்துட்டு இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா உள்ள மூமெண்ட் %30 ஆயிருக்கு வித்தின் ஒரு 2.5 months கிட்ட. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதுதான் கைஸ். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னோட மூவ் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூமெண்ட்டாக இருக்க ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அக்ரெசிவ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அங்கே ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி பிரேக் அவுட் கேண்டிலும் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் என்டர் ஆகிறதுக்கு என்ட்ரிக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் மினிமலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹார்லி கேண்டில் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை பட் டே டைம் ஃப்ரேமில் வந்துட்டு கன்ஃபர்மேஷனோட உள்ளே போகணும் ஓரளவுக்கு அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹியூஜாக இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்துட்டு பெட்டர் நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சார்ட்டில் வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு வந்துட்டு ட்ரா பண்ண வந்துட்டு உங்களுக்கு பழகும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் சேனல் பேட்டர்ன் பற்றி நான் வந்துட்டு சொல்கிறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ.